ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம மேன்சிக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவன் ட்ராலிலாம் தூக்கி போட்டு ஓடி வந்திருப்பான்ல, அந்த நேரத்தில் இவனுக்கும் அடிபட்டிருக்கும். அதனால தான் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சரி மேன்சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே அவரை காணோம். ஸோ அவர் இவனுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கிருந்து எழுந்து போயிட்டாரு. போகும்போது இவனுக்காக அங்கே ஒரு புது ஷூவையும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா அவரை இந்த இடத்துக்கு கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமா ஓடி வந்திருப்பான்ல, அந்த நேரத்தில் அவனுடைய செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டு ஓடி வந்திருப்பான். அதெல்லாம் எங்க விழுந்திருக்கும் அப்படின்னே தெரியல. ஸோ அதனால தான் நம்மளை காப்பாற்றின அவனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி புது செருப்பு வாங்கி வச்சிருக்காரு. அதை வந்து நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு ஜங்குன்னு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே ஆஃபீஸ்க்குலாம் ஓடுறான். சார் ரொம்ப பயங்கரமா இருக்குது சார், நீங்க செம்மையாக அதை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எப்படி உங்களுக்கு என் சைஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவரும் பார்த்தீங்கன்னா டே அந்த இடத்துல தொடாதரா, எங்க வேணா தொட்டு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் வயிற்றுல அடிபட்டு இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அங்கேயே டச் பண்ணுறானுங்க. நம்ம ஷின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார் காயம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்குன்னா காண்டாயிருது. டேய் நீங்கள் வேணும்னு பண்ணுறீங்க நல்லாவே தெரியுதுடா, தயவு செஞ்சு அதை தொடாதீங்களா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யாங்கோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு ஜூனியர் பையனும் வரான். சார் உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கேன்ப்பா, இங்கே சார் காயத்தை காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவரும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தூக்குறாரு. இவனுங்கள மாதிரி இவனும் ஏதாவது டச் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் டச் பண்ணல, தூரமாக இருந்தால் பார்ப்பான். அந்த நேரத்தில் யாங் வேற அந்த இடத்துக்கு வந்து டேய் நல்லா போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடும்போது அவன் ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா காயத்திலே கையை வச்சு அழுத்திடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கதறாரு. உனக்கு இதெல்லாம் தேவைதான்யா, ஒழுங்கா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த கால் தான், நான் தான் போய் அவங்கள பிடிச்சிருக்கணும். இப்போ பாரு தேவையில்லாம எனக்கு பதிலாக நீங்க போயிட்டு அவனுங்களையும் தப்பிக்க விட்டு தேவையில்லாம உனக்கு இந்த மாதிரி காயத்தையும் ஏற்படுத்திக்கிட்ட, சொன்னா கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்றாரு, அன்னைக்கு கார்ல அடிப்பட்டதா நீங்க ஒரு ஆஃபீஸரை வந்து அட்மிட் பண்ணீங்கல்ல, அவர் கூட செத்து போயிட்டார்ல. ஸோ அன்னைக்கு அவரை காரில் அட்டாக் பண்ணவன் இன்னைக்கு வந்திருக்கான், அவனே சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னது அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே வேகமாக ஓடுறான். அன்னைக்கு அந்த காருக்குள்ள இருந்தானே தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாருமே இல்லை, இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த தம்பி மாதிரி இருந்தான்ல அந்த லீ, அவனே தான். பார்த்தோன்னே ஹீரோவுக்குலாம் தூக்கி வாரி போட்டுச்சு. டேய் நீ எதுக்காகடா இப்போ இந்த கேஸில் வந்து சரணடைஞ்சிருக்க, எனக்கு நல்லா தெரியும் இது நீ பண்ண கிடையாது, உண்மையை சொல்லு, யார் ஒன்று இந்த கேஸில் ஒத்துக்க சொன்னது அப்படின்ற மாதிரி விடாமல் கேட்டுட்டே இருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் சைலண்டாகவே அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியுது இது இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் ஃபாலோ பண்ணி போயிட்டு அவனை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். சொல்லுடா ஏன் தேவையில்லாமல் இந்த கேஸில் வந்து இப்படி சரணடைகிற, யார் பண்ண சொன்னதுன்ற மாதிரி கேட்கும்போது நான் தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக விடுற மாதிரி தெரியல. இவனை யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரா இருக்கும், கண்டிப்பாக அது அந்த கோச்சா தான் இருக்கும். அன்னைக்கு கூட நைட் இவன் கிளம்பும் போது அந்த கோச் தான் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டான், கண்டிப்பாக இது அவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த கோச்சோட பிளேஸுக்கு போயிட்டு டேய் எதுக்காக நீ இந்த மாதிரி அவனை பண்ண, தேவையில்லாமல் ஏன்டா அந்த கேஸ் அவன் இப்படி ஒத்துக்க சொன்ன, சொல்லு அந்த ஆஃபீஸரை நீ தானே கொலை பண்ண, இப்போ தேவையில்லாமல் அந்த பழியை அவன் மேலே போட்ட தானே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா அவன் நிறைய போதை ஊசியையும் போதை மாத்திரையையும் எடுத்துக்கிட்டு இந்த கொலையை பண்ணதுக்கு நான் இந்த விதத்தில் சம்மந்தப்படுவேன், தேவையில்லாமல் வந்து நீ ஏன் மேலே பழியை போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி அவன் நக்கலாக பேச ஹீரோவுக்கு இன்னும் காண்டாகுது. அப்படியே ஓங்கி ஒரே குத்திடுறான் கோச்சின்னு கூட பார்க்காம. அதுக்கப்புறம் ஆளுங்களாம் உள்ள வந்து அந்த கோச் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோபமாயிருது. அதே சமயம் பல்ப் வாங்கிட்டான். நான் பாக்ஸிங் பண்ண சொல்லி கொடுத்தா ஒருத்தன் இப்போ என்னையவே அடிக்கிறான்ல, லைட்டாக வலிக்க வேற செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு மேன்சிக்லாம் திட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ லீயோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். அந்த நேரத்தில் பிரபல பாக்ஸிங் சாம்பியன் ஒருத்தர் வந்து இப்போ ஒரு கொலை கேஸ்க்காக கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயை பற்றின விஷயமெல்லாம் இப்போ நியூஸ்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இதை வந்து அவனோட அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் அவனுடைய அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் லீ ஏதாவது உன்னை பார்த்து பேசினானாப்பா, உங்ககிட்ட ஏதாவது கால் பண்ணானா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது இல்லைம்மா அவன் ஏதோ வெளியில் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், அவன் வரதுக்கு வேற லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சொல்லிடுறான். அவங்க பையன் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக இறந்து போனார்ல அந்த ஆஃபீஸர், அவருடைய ஃபியூனரலுக்கு தான் போகிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸருடைய அம்மாவும் பையனும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரியா அந்த நேரத்தில் தான் அவன் ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுறான். அது என்னன்னா இந்த ஃபியூனரலுக்கு வந்த யாரோ ஒருத்தவங்களுடைய வாட்சை அவன் பார்த்துருக்கான். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு காரில் வந்தவன் போட்டிருந்த வாட்ச் மாதிரியே இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் பண்ணியும் அதே மாதிரி தான் வாட்ச் போட்டிருந்தான். ஸோ இப்போ அதே மாதிரி வாட்சை இங்கே ஒருத்தன் போட்டிருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தானே அந்த காரில் வந்தவனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனடியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வெளியே போகிறான். எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த இடத்துல தேடினாலும் சரி அவனை காணவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ இந்த ஃபியூனரலுக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு சைன் பண்ணிட்டு உள்ளே போயிருந்திருப்பாங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் கலெக்ட் பண்ணுறான் மொத்தமாக. ஸோ அந்த இடத்துக்கு வந்த முக்காவாசி பேர் போலீஸ்காரங்க மட்டும்தான். ஸோ எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷன்லேருந்து தான் வந்திருக்காங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஸ்டேஷனுக்கு போகிறான். எல்லாரோட வாட்சையும் செக் பண்ணி பார்க்குறான். நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறான். பட் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாட்ச் போடவே இல்லை. இருந்தாலும் கடைசியாக அந்த இடத்துல அந்த மாதிரி ஒருத்தன் வாட்ச் போட்டுருக்கிறத பார்த்துட்டான். கடைசியாக கண்டுபிடிச்சிட்டா ஒன்று அப்படின்னு சொல்லி அவனோட கையை பிடிக்கும் போது தான் அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க. அது வேற யாருமே இல்லை, அந்த மின்னு தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் ஒரு சீனில் கூட லீயை வந்து இவன் தான் அடிச்செல்லாம் மிரட்டிட்டு இருந்திருப்பான். ஒழுங்கா ஒத்துக்கோடா, அந்த காரில் நீ தான் போய் அந்த ஆஃபீஸரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் அவனை விட மாட்டேன், நீ நிறைய போதை மாத்திரலாம் எடுத்திருக்கேன்னு சொல்லி அதுக்காகவும் நான் அவனை வந்து ஜெயிலில் தள்ளுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிளாக்மெயிலாம் பண்ணி அவனை இந்த மாதிரி ஒத்துக்க வச்சிருந்திருப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போதே நமக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அந்த காரில் வந்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அன்னைக்கு நிஜமாவே அந்த காருக்குள்ளே இருந்தது இந்த மின்னு தான். ஸோ இவன் தான் அன்னைக்கு அந்த ஆஃபீஸரையும் கொலை பண்ணியிருந்திருக்கான். மேற்கொண்டு நம்ம ஹீரோவையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோ இவனை கண்டுபிடிச்சிட்டு, டேய் எனக்கு நல்லா தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனால் தப்பிக்கவே முடியாது, அன்னைக்கு நீ தானே இந்த மாதிரி பண்ண அந்த காரில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுகுக்கு பின்னாடி இருக்க அந்த அச்சை வேற பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவங்கிட்ட வேற காட்டிக்கிட்டு இருக்கான். என்னமோ அது ஒரு பதக்கம் மாதிரி வர எல்லார்ட்டையுமே படக்குன்னு கழட்டி காட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, அவர் ஒரு பெரிய ஆஃபீஸர், நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே கூட்டு போயிடுறாங்க. போகும்போது கூட ஹீரோ கத்திட்டே தான் போயிட்டு இருக்கான். டேய் நான் கண்டுபிடிச்சிட்டா உன்னை, அவள் தான், இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது, உன்னை நான் ஜெயிலில் தள்ளுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம மேன்சிக்கும் தெரியுது. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு ஹீரோவை பார்த்து. டேய் உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்குது, இங்கே தான் சும்மா முதுகு பின்னாடி இருக்க அந்த கருமத்தை தூக்கி காட்டி ஆதாரம்னு சொல்லிட்டு இருந்த, இதையே கொண்டு போய் வேற ஸ்டேஷன் கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கதறிட்டு பேசுறான். சார் உங்களுக்கு தான் சார் புரியல, எனக்கு நல்லா தெரியும், அவன் பண்ண ஒரு தப்புக்காக தப்பே பண்ணாத ஒருத்தனை வந்து சரணடை சொல்லியிருக்கான், அதுவும் அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் இதை இவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், உண்மையா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். டேய் சின்ன நீ இதை ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எவிடன்ஸாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொல்லிட்டு இருக்கானா. சரியா அந்த நேரத்துக்கு நம்ம கிம் அந்த இடத்துக்கு வரான். வாப்பா என்ன நீ இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் சார், அன்னைக்கு நீங்கள் என் முன்னாடி வந்து என் உயிரை காப்பாற்றலை அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்து போயிருப்பேன், எப்படியோ நீங்களா இருக்கும் உயிர் பொழைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவரை வந்து ஒரு பெருமையாக பேசுறதுக்காக வந்திருப்பான் போல. பட் இருந்தாலும் அட என்னப்பா இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, எனக்கு இப்போ பெருமை எல்லாமே நீ என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணணும்ப்பா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நம்ம கிம்மை அப்படியே உள்ளே கூப்பிடுறாரு இவருடைய டீமுக்குள்ள. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் வர்றதா, இவெல்லாம் தேவை கிடையாது, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வரும்போது நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா, ஓ நான் வர்றது உனக்கு பிடிக்காதா, சரி அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ இந்த டீமுக்குள்ளே வரதா இருந்துச்சுன்னா என் கூட சிங்கிள்ஸ் போடணும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீலாம் ஒரு ஆள் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ கிம்மும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்க்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ தான் போட்டு குத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஓட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேன்சிக் தான் அதுக்கு சென்டராக ஒருத்தர் நிற்கிறாரு. இவனுக்கு எத்தனை பேர் அவுட் பண்ணுறீங்க, இவனுக்கு எத்தனை பேர் அவுட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பாக்ஸிங்கில் ஒரு பெரிய ஆள், அதுவும் இல்லாமல் இப்போது கடைசியாக அந்த கோல்டன் பண்ணியை பிடிக்கிறதுக்காக அவன் டீமில் இருக்க எல்லாரையுமே வெறும் கையிலே போட்டு வெளுத்திருப்பான். ஸோ அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம மேன்சிக்கும் அப்புறம் ஷின்னும் பார்த்தீங்கன்னா இல்லை அவன் கிடையாது, இவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்காக ஓட் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம கிம்மு ஜஸ்ட் அந்த கத்தி சண்டையில் மட்டும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, அவன் கராத்தல பயங்கரமான ஒரு பிளேயர் போல. அதனால நம்ம ஹீரோவை போட்டு பொழந்து கட்டிட்டான் இந்த பக்கம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை தோக்கடிச்சதுனால கிம் இப்போ இவங்களுடைய டீமில் ஜாயின் பண்ணியிருப்பான். இதுக்கு மேலே இவங்க 5 பேரும் ஒரு டீமாக தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கோவமாக இருக்குது இப்போ வரைக்கும். அதனால வருத்தத்தில் சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மேன்சிக்கும் வந்து ஒரு மாதிரி திட்டுறாரு, ஏன்டா உனக்கு இதெல்லாம் தேவையா, அவன் தான் கராத்தல நல்லா விளையாடுவான் அப்படின்னு தெரியும்ல, அதுவும் இல்லாமல் உன்னோட பாக்ஸிங் ஸ்கில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றது அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீ என்ன மாதிரியான மூவ் கொடுக்க போற அப்படின்றது அவன் முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று அடிச்சிருந்திருப்பான். நீ எப்பயுமே அவனுடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரைட் பஞ்ச் விடுவல்ல, அதுலேருந்து அவன் தப்பிச்சு அடிச்சிருந்திருப்பான். இப்படி நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோவை போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஷின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருப்பான் இந்த இடத்த விட்டு. அப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருப்பா. உடனே அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவன் ரொம்ப கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற யாரோ ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மேட்ச்சில் வேற கிம் கிட்ட அவன் தோத்துட்டான். ஸோ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான், நீ போய் அவன்கிட்ட ஏதாவது ஒன்று பேசினா அவன் கொஞ்சமாவது சமாதானமாவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நமக்காக அவன் நிறைய பண்ணியிருக்கான்ல, அட்லீஸ்ட் அவனுக்காகவாவது போயிட்டு நம்ம ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கறதுக்காக போறா. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் நம்ம மேன்சிக் கூட சேர்ந்து ஏதோ ரெஸ்லிங் விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிருது. இவனுக்கு போய் நான் ஆறுதல் சொல்றதுக்காக வந்த பார்த்தியா, என் புத்தியை செருப்பாக கழட்டி அடிக்கணும், இவனாவது சோகமாக இருக்கிறதாவது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஆளுங்க எல்லாருமே அவங்களுடைய ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா.
ஓகேங்களா. அந்த நேரத்தில் ஒரு நியூஸ் போகிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். அதாவது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கார் ஓட்டிட்டு போயிட்டு ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டான் ஒரு ஆஃபீஸரை அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி அகைன் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நிறைய சொல்கிறத பார்க்கும்போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த விஷயம் இப்போ அவனுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ டேரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த விஷயத்தை அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இதை கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக அவன் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், நான் அவனை காப்பாற்றி உங்ககிட்ட கொண்டு வரேன், நல்லபடியாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே எனக்கு தெரியும்ப்பா நீ அவனை கொண்டு வருவ, அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், இது எல்லாமே எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வருத்தத்தோடயே பேசுகிறாங்க. இவனுக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸில் அந்த மின்னு தான் கொலைகாரன் அப்படின்ற விஷயத்த நான் எப்படியாவது எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கேஸை பற்றி பயங்கரமாக அதுவும் தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த காருடைய மாடல்லாம் நோட் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரியான இடத்துல கிடைக்கும், இல்லைனா அதை இப்போ எங்கே வச்சுருப்பாங்க, வேறு எங்கேயாவது இதுக்கு முன்னாடி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார் ஷெட்டு அப்புறம் இந்த காரெல்லாம் நொறுக்கிற மாதிரியான இடம் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு அவன் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி இவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுலேயே இருக்கான்ல அவனுடைய தரப்புக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாங்க கோர்ட்டில் பேசுறதுக்கு. ஸோ அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு, நிஜமாவே இந்த கொலை நீ தான் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் சார் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ இந்த வக்கீலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது எவிடன்ஸை தேடுவான், இல்லைனா இந்த கொலையை இவன் தான் பண்ணா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவாவது ஏதாவது எவிடன்ஸை தேடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சா எதை பற்றியுமே விசாரிக்காம சரி சரி நீயே ஒத்துக்கிட்டியா, இதுக்கு மேலாம் இந்த கேஸில் என்ன பண்ணுறது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லையும் சைன் பண்ணி கொடுத்துட்றான். அதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரிய வருது இவனும் கண்டிப்பாக அந்த மின்னோடைய ஆளாக தான் இருப்பான் இந்த வக்கீலும். சரியா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வக்கீலை பார்க்கறதுக்காக இன்னொருத்த வரான், அது வேற யாரும் கிடையாது நம்ம கிம்மு தான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மை பார்த்தீங்கன்னா இந்த வக்கீல் உள்ள வரவும் சொல்கிறான். ஸோ அந்த வக்கீல் என்னன்னா நம்ம கிம்மை வர சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் மூஞ்ச பார்க்காத மாதிரி ஃபோனெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நல்லாவே அது மூலமாக தெரியுது நம்ம கிம்மை வர சொல்லி வேணும்னே அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு பார்த்தா நம்ம கிம்முக்கும் இவனுக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் போலயே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இவனை வெயிட் பண்ண வச்சு காஃபியாக குடிக்க சொல்கிறான். நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே இருக்கான். ஆனால் கடைசி வரைக்கும் இவன் ஃப்ரீ ஆகிற மாதிரி தெரியல, நம்ம கிம்மும் போகிற மாதிரி தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் போக மாட்டான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம கிம் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம கிம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து லீயை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அவன்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, அவனுக்கு இப்போ நான் தான் வைக்கல, நான் ஆர்டர் கொடுக்காம உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்ச, ஏன்டா அண்ணனை பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் கூட நீ வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போதான் நமக்கு தெரிய வருது இந்த வக்கீல் வேற யாரும் கிடையாது, நம்ம கிம்முடைய சொந்த அண்ணன் தான் போல. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் இவனை அவமானப்படுத்துற மாதிரி நீ என்னதான் முட்டி மோதினாலும் சரி என்னைக்குமே என்னை விட நீ பர்ஃபெக்டா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா வேற பேசுறான். இப்பதான் நமக்கு தெரிய வருது இவனுடைய அண்ணனுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இவனுடைய வீட்டில் நிறைய கம்பேரிசன்லாம் வரும் போல, அதாவது எல்லா விஷயத்திலையும் உன்னோட அண்ணன் தான் பர்ஃபெக்டா இருக்கான், நீ எதுலையுமே பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே அதிக மார்க் வாங்குறதா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவன் அண்ணன் தான் பெஸ்டா இருப்பான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவனுடைய அண்ணனை பார்க்குறான் போல. ஸோ அதனால தான் இப்பயும் வேணும்னே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம கிம்மை இப்படி அவர் வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. நம்ம கிம்முக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கும்போது கோவம் தான் வருது. பட் இருந்தாலும் இந்த கேஸில் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து வந்துட்டான். இதே நேரத்தில் லாக்அப்பில் லீ இருப்பான். அப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோவும் போயிருக்கான். டே ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உண்மையை ஒத்துக்கூடா, உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, நீ இப்படி உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, யாருடா உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னா, அதையாவது சொல்லுடா அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேட்டாலும் சரி அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் இருக்கான். இவனுக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை, எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு கெட்டவனா இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி புதுசாகவும் பயமாகவும் தான் இருக்கு. ஆனால் அதை விட அந்த மின்னுக்கு அவன் ரொம்ப பயப்படுறான். அதனால தான் அவன் இந்த கொலையை பண்ணான் அப்படின்ற உண்மையா இவன் யார்ட்டுமே சொல்ல மாட்டான், தைரியமே இல்லாம. ஸோ இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயிலரையும் காட்டுறாங்க. அவரு நம்ம லீயை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு, நம்ம லீ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகிறாரு. அப்போ பங்க்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்க மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வருது. உள்ளே இருந்து வர்றது வேற யாரும் இல்லை, நம்ம மின்னு தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஒரு மாதிரி பெட்ரோல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இந்த ஜெயிலர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் என்னடா ஹீரோ கிட்ட அந்த லீ ஏதாவது வாய் திறந்து பேசினானா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை சார், அவன் எதுவுமே வாய் திறந்து உங்களெல்லாம் மாட்டி விட்டுற மாதிரி எதுவுமே பேச கிடையாது, ஆனால் அவன் ஒரு மாதிரி பயத்திலே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பயத்திலே இருக்கானா, பயம் நமக்கு ஆகாதே, சரி அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன சொல்றீங்க,
ஆமாடா போட்டு தள்ளிடு, அவன் வாயை திறந்தானா நம்ம எல்லாருக்கும் அப்புறம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. விடிய காலையில் அவன் காரில் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்திருப்பான் போல. இப்போ அப்படியே ஜன்னல் ஓரமாக எட்டி பார்க்கும்போது அங்கே நம்ம மேன்சிக் இருப்பாரா, உடனே பயந்துடுறான் கொட்டாய் விடும்போது. அப்புறம் மேன்சிக்கும் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஏண்டா பைத்தியக்காரா என் கார் எடுத்துட்டு எங்கடா நீ சுற்றிட்டு இருக்க, நைட்டு முழுக்க ஆளையே காணோம், என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நானும் முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸை தான் சார் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி சரி வா ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது சார் ப்ளீஸ் சார் இன்னும் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மேன்சிக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டோன்னே ஒரு ஷாக் ஆகிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஜெயிலில் அந்த மின்னு சொல்லியிருப்பான்ல நம்ம லீயை கொலை பண்ண சொல்லி அந்த ஜெயிலர் கிட்ட, ஸோ அவன் அதே மாதிரி பண்ணிட்டான் போல. இப்போ நம்ம லீ பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். இது எல்லாத்தையுமே நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வரான் அந்த இடத்துக்கு. அந்த ஜெயிலர் நம்ம லீயை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவனுடைய ரத்தத்தை யூஸ் பண்ணியே நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இந்த கேஸை முடிச்சிருக்கானுங்க. ஸோ இதை பார்த்து அவன் அப்படியே பயங்கரமாக கதறி அழுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம லீயோட டெட் பாடி அப்படியே அங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிம்மு தான் பார்த்தீங்கன்னா அவனை தடுத்து நிறுத்துறான். கொஞ்சம் பொறுமையா இருறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கோவத்தோட அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேன்சிக்கும் வந்துட்டு அந்த லீயோடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இதுதாண்டா அவங்க கிட்ட இருந்த கடைசி பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குனா கோவம் வந்துடுது. அப்படின்னா இது தற்கொலைன்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேஸை முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது டேய் நான் முடிவு பண்ணல, அந்த லீயோடைய வக்கீல் தான் முடிவு பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. எப்படி இது ஒரு கொலைன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அவன் சாகிறதா இருந்துச்சுன்னா இப்படி உள்ளலாம் வந்து சாக மாட்டான், எப்போவே குற்றவாளியில் செத்து போயிருப்பான். எதுக்காக அவன் பண்ண தப்பை நினைச்சு அவன் ஜெயிலில் வந்து சரணடையணும், தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சவன் எதுக்காக தேவையில்லாமல் இப்போ தற்கொலை பண்ணிக்கணும்? எனக்கு இதெல்லாம் பார்த்தா நார்மலாக தெரியல. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மின்னோடைய இடத்துக்கு போயிட்டு அவனுடைய காலரை பிடிச்சு ஏன்டா அவனை கொன்ன நீ தானடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பலார்னு பஞ்சு விட்டுட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக்கு வந்து ஹீரோயின் கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த லீ இறந்து போன இடத்துல ஒரு வாட்ச் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாட்ச் தான் இதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் பண்ணியும் போட்டிருந்தான். அந்த வாட்சை பார்த்து ஹீரோ கூட சொன்னான் இதே வாட்ச் தான் அன்னைக்கு அந்த கார்ல வந்தவனும் போட்டிருந்தான். அதை வச்சு பார்த்தா அன்னைக்கு அந்த கார்ல வந்தவன் தான் இன்னைக்கு இவனையும் வந்து கொலை பண்ணானா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா புரியாம பேசும்போது இந்த வாட்சை நம்ம ஹீரோயினும் நல்லா நோட் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய அப்பாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி வாட்ச் இவளுடைய அப்பா கிட்டேயும் இருக்குது. என்னடா இது ஒரே மாதிரி வாட்ச் எல்லார்ட்டையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஸோ இந்த வாட்ச் இது வரைக்கும் நம்ம கோல்டன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம மின்னு அவங்கிட்ட இருந்திருக்கு, அப்புறம் இப்போ நம்ம லீ செத்து போன இடத்துலையும் கடந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டேயும் இது இருந்திருக்கு. ஸோ அவளுடைய அப்பா இப்போ உயிரோட இல்லை போல. பட் இப்போ அந்த வாட்ச் எடுத்து அவள் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இதே வாட்ச் எதுக்காக என் அப்பா கிட்டேயும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நம்ம மேன்சிக் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து இப்போ ஆஃபீஸில் உட்கார வச்சு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஏன்டா விஷயத்தை இருக்க இன்னும் பெருசு பண்ணிட்டே இருக்க, நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்போ போய் அவன் அடிச்சுட்டு வந்த, அவன் தான் கொலைகாரனாவே இருக்கட்டும்டா, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு இப்போ நம்ம கிட்ட என்னடா எவிடன்ஸ் இருக்கு, எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ அந்த வாட்சை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே போயிட்டு நம்ம கமிஷனரோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் கேட்குறா. இந்த வாட்ச் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு இதை பற்றி தெரியலமா, ஆனால் இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரி அவரோட அட்ரஸை கொடுங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, டேய் தயவு செஞ்சு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுறா, நீ இந்த மாதிரி அவர் அடிச்சதுக்காக உன்னோட 3 மாச சேலரியை கட் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை கட் பண்ணாமல் விடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் பண்ணுறதா இருந்தால் பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஸோ மேன்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை நினச்சா கொஞ்சம் பாவமாகவும் இருக்கு, ஏன்னா நம்மளுடைய உயிரெலாம் அவன் காப்பாற்றிருக்கானே, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா குழப்பத்தோட யோசிக்கிறாரு. இதே நேரத்தில் ஹீரோயின் அந்த வாட்சை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிருப்பாள்ல, ஸோ அவர் அந்த வாட்ச் எல்லாம் நல்லா பார்த்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்பவே ரேரான ஒரு வாட்ச், இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல், அந்த டைமில் இதை வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை பற்றிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் இப்போ இது வாங்கிட்டே கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்பவே அபூர்வம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோயினும் சரி அந்த கேங்ஸ்டரை என்னால் இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை அவன் எப்போயோ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே இதை பற்றின விஷயத்தெல்லாம் நான் எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழப்பத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் அவனுடைய கோல்டு மெடலை வந்து அடக வச்சிருப்பான்ல, அதுவும் இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா அவன் கோல்டு மெடல் அடக வச்ச கடை தான் போல இது. ஸோ அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த லீயோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க கடைக்கு போகிறான். ஸோ அவங்க கிட்ட என்ன பேசி அவங்கள சமாளிக்க முடியும்
அப்படின்னே அவனுக்கு தெரியல. ஆனால் நம்மளை பார்த்தாவது அவங்க கொஞ்சமாவது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு, தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் வராத, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா என்னோட ஒரு பையன் இப்படி இறந்து போயிட்டான், இன்னொரு பையன் நீயும் இறந்து போயிட்டினா என்னால் அதை தாங்க முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெளியே தள்ளி கதவெல்லாம் சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள கதறி கதறி அழுகிற சத்தத்தை இவன் வெளியில் மலையில் நின்றுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு ஆறுதலாக பேசலாம்னு நினச்சா இவன் போனாலும் கண்டிப்பாக இவன் இதுக்கு மேலே பேசினா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்காது, அது இன்னும் வலியை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நம்ம லீக்காக கொடுத்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்படியே அழுதுகிட்டே இவனும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.